மீனவனின் கதை. ஒரு வயதான ஏழை மீனவர் தன் மனைவி மற்றும் 3 குழந்தைகளை ஆதரிக்க சிரமப்படுகிறார். அவர் ஒரு நாளைக்கு 4 முறைக்கு மேல் வலை வீசக்கூடாது என்ற கடுமையான விதியை வைத்திருக்கிறார். ஒரு அதிகாலையில் மீனவர் தன் வலையை வீசுகிறார். ஒரு பெரிய பாரத்தை உணர்ந்து பெரிய மீன் பிடித்து விட்டதாக மகிழ்ச்சியடைகிறார். ஆனால் அவர் இழுக்கும்போது வலையில் ஒரு கழுதையின் சடலத்தை மட்டுமே கண்டு ஏமாற்றமடைகிறார். அது அவரது வலைகளையும் கிழித்து விடுகிறது. மோசமான பிடியாலும் கிழிந்த வலைகளாலும் கோபமடைந்த அவர் 2வது முறையாக வலையை வீசுகிறார். மீண்டும் ஒரு பெரிய பாரத்தை உணர்ந்து மீன்கள் நிறைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் குப்பைகள் நிறைந்த ஒரு பெரிய கூடையை மட்டுமே கண்டு அதிர்ச்சியடைகிறார். அவர் கோபத்தில் கத்தி தனது குடும்பத்தை ஆதரிக்க போராடும் ஒரு ஏழை மனிதனுடன் விதி விளையாட வேண்டாம் என்று வேண்டுகிறார். தன் வலைகளை சுத்தம் செய்த பிறகு அவர் 3வது முறையாக வலை வீசுகிறார். இந்த முறை அவரது வலையில் கற்கள், சங்கு மற்றும் சகதி மட்டுமே சிக்குகிறது. அவர் இப்போது நம்பிக்கையை இழக்கும் நிலைக்கு வருகிறார். மிகப்பெரிய முயற்சியுடன் மீனவர் 4வது மற்றும் கடைசி முறையாக தன் வலையை வீசுகிறார். அவர் ஒரு கனமான மஞ்சள் பானையை இழுக்கிறார். அது ஈயத்தால் மூடப்பட்டு ஒரு தனித்துவமான முத்திரையுடன் இருக்கிறது. அவர் மகிழ்ச்சியடைகிறார். அதை ஒரு உலோகத் தொழிலாளியிடம் விற்று கோதுமை வாங்கலாம் என்று நினைக்கிறார். அவர் பானையை சோதித்து அசைத்துப் பார்க்கிறார். ஆனால் எந்த சத்தமும் கேட்கவில்லை. முத்திரை மற்றும் எடையைக் கொண்டு அதற்குள் ஏதோ மதிப்புமிக்க பொருள் இருக்க வேண்டும் என்று அவர் நம்புகிறார். அதை திறக்க முடிவு செய்கிறார். தன் கத்தியை பயன்படுத்தி மீனவர் சிரமத்துடன் பானையை திறக்கிறார். அதை தலைகீழாக மாற்றுகிறார். ஆனால் எதுவும் வெளியே வராதது அவருக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. அவர் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு அடர்த்தியான புகை வெளியேறுகிறது. அவரை ஒரு அடி அல்லது 2 அடிகள் பின்வாங்க வைக்கிறது. புகை மேகங்கள் வரை உயர்ந்து கடல் மற்றும் கடற்கரை முழுவதும் பரவி ஒரு அடர்த்தியான மூடுபனியை உருவாக்குகிறது. இது மீனவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஜாடியிலிருந்து அனைத்து புகையும் வெளியேறியதும் அது தன்னைத்தானே ஒன்று திரட்டிக்கொண்டு ஒரு அடர்த்தியான உருவமாக மாறுகிறது. அதில் மிகப்பெரிய பூதத்தை விட 2 மடங்கு பெரிய ஒரு பூதம் தோன்றுகிறது. இந்த பயங்கரமான தோற்றத்தை கண்டதும் மீனவர் ஓடிவிட விரும்புகிறார். ஆனால் பயத்தில் நடுங்கி ஒரு அடி கூட நகர முடியவில்லை. பூதம் தன்னை பூதங்களின் பெரிய மன்னனே என்று தவறாக அழைத்து இனி ஒருபோதும் கீழ்ப்படிய மாட்டேன் என்று அறிவிக்கிறது. மீனவர் தைரியம் கொண்டு பூதத்திடம் அதன் வரலாற்றையும் பானைக்குள் எப்படி அடைபட்டது என்பதையும் கேட்கிறார். பூதம் மீனவரை அலட்சியமாக பார்த்து தன்னை கொல்வதற்கு முன் மரியாதையாக பேசுமாறு கூறுகிறது. மீனவர் கெஞ்சி தன்னை விடுவித்ததை நினைவுபடுத்துகிறார். ஆனால் பூதம் இது தன்னை கொல்வதை தடுக்காது என்றும் ஒரே ஒரு சலுகை மட்டுமே வழங்குவதாகவும் அது மரண முறையை தேர்ந்தெடுப்பது என்றும் பதிலளிக்கிறது. மீனவர்தான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறார். பூதம் தான் பூதங்களின் மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாகவும் அதனால் மன்னன் தன்னை தாமிர ஜாடிக்குள் அடைத்து வெளியே வராமல் தடுக்க தனது முத்திரையை ஈய மூடியில் வைத்ததாகவும் விளக்குகிறது. பூதம் 100 ஆண்டுகளுக்குள் தன்னை விடுவித்தால் அவரை மரணத்திற்கு பிறகும் செல்வந்தராக்குவேன் என்று சபதம் செய்தது. ஆனால் யாரும் வரவில்லை. 2வது நூற்றாண்டு தன்னை விடுவிப்பவருக்கு உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் கொடுப்பேன் என்று சபதம் செய்தது. ஆனால் இன்னும் யாரும் தோன்றவில்லை. 3வது நூற்றாண்டு தன்னை ஒரு மன்னனாக்குவேன், எப்போதும் அவருடன் இருப்பேன், தினமும் 3 ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தது. ஆனால் இந்த நூற்றாண்டையும் யாரும் விடுவிக்கவில்லை. இறுதியில் நீண்ட காலம் சிறைப்பட்டிருந்ததால் கோபமடைந்த பூதம் யாராவது தன்னை விடுவித்தால் உடனடியாக அவரை கொல்வேன் என்றும் எப்படி இறக்க வேண்டும் என்பதை மட்டுமே தேர்வு செய்ய அனுமதிப்பேன் என்றும் சபதம் செய்தது. எனவே இன்று தன்னை விடுவித்ததால் எப்படி சாக விரும்புகிறாய் என்பதை தேர்ந்தெடுக்குமாறு மீனவரிடம் கூறுகிறது. மீனவர் மிகவும் துயரமடைந்து தன் உயிரை கெஞ்சுகிறார். பூதம் மறுத்து விரைவாக தேர்ந்தெடுக்குமாறு வலியுறுத்துகிறது. மீனவர் ஒரு திட்டத்தை வகுக்கிறார். பூதத்திடம் தன் கௌரவத்தின் மீது சத்தியமாக சொல்லும்படி கேட்டு அது உண்மையில் அந்த ஜாடியில் இருந்ததா என்று கேட்கிறார். பூதம் அதை உறுதிப்படுத்துகிறது. மீனவர் நம்பாதது போல் நடித்து
அந்த ஜாடி பூதத்தின் ஒரு காலையும் கூட உள்ளடக்க முடியாது, அதன் முழு உடலும் எப்படி உள்ளே சென்றிருக்கும் என்று கூறுகிறார். அவர் நிரூபிக்க சவால் விடுகிறார். பூதம் புகையாக மாறத் தொடங்குகிறது, முன்பு போலவே கடல் மற்றும் கடற்கரை முழுவதும் பரவுகிறது. பின்னர் அது தன்னைத்தானே ஒன்று திரட்டிக் கொண்டு மெதுவாகவும் சீராகவும் ஜாடிக்குள் மீண்டும் நுழையத் தொடங்குகிறது. ஜாடியிலிருந்து ஒரு குரல் வந்து, நம்பாத மீனவனிடம், சரி, நம்பாத மீனவனே, நான் ஜாடியில் இருக்கிறேன், இப்போது என்னை நம்புகிறாயா என்று கேட்கிறது. மீனவர் பதில் சொல்லாமல் ஈய மூடியை எடுத்து விரைவாக ஜாடியின் மீது மூடுகிறார். இப்போது, ஓ பூதமே என்று மீனவர் கத்துகிறார், என்னிடம் மன்னிப்பு கேள், நீ எந்த மரணத்தால் சாக வேண்டும் என்பதை தேர்ந்தெடு. பின்னர் அவர் பூதத்தை கடலில் வீசுவதே நல்லது என்று முடிவு செய்கிறார். மேலும் இங்கு வலை வீச வரும் மீனவர்களுக்கு தன்னை போன்ற ஒரு கெட்ட பூதம் தன்னை விடுவிக்கும் மனிதனை கொல்ல சபதம் செய்யும் ஒரு பூதத்தை பற்றி எச்சரிக்க கடற்கரையில் ஒரு வீட்டை கட்டுவேன் என்கிறார். இந்த வார்த்தைகளில் பூதம் வெளியே வர தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறது. ஆனால் மூடியின் மந்திரம் காரணமாக அது முடியவில்லை. பின்னர் அது தந்திரமாக வெளியே வர முயல்கிறது. நீ மூடியை எடுத்தால் அது கூறுகிறது, நான் உனக்கு நன்றி தெரிவிப்பேன் என்று. அதற்கு இல்லை என்று மீனவர் பதிலளித்தார். நான் உன்னை நம்பினால் ஒரு கிரேக்க மன்னன் மருத்துவர் டூபனை நடத்தியது போல் நீ என்னை நடத்துவாய் என்று நான் அஞ்சுகிறேன். கேள், நான் உனக்கு சொல்கிறேன் அதை பற்றி என்றார் மீனவர். மீனவர் பூதத்திடம் சொன்ன கிரேக்கிய மன்னரும் டூபான் மருத்துவரின் கதையை நீங்களும் பார்க்கவும் கேட்கவும் விரும்புகிறீர்களா? பிறகு எங்கள் சேனலை லைக் மற்றும்